திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல 23 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு உத்தரப்பிரதேஷ்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 லாக்அப் டெத் நடக்குது. அதெல்லாம் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? அக்கா உண்மையிலே நீங்க படிச்சுட்டு தான் பேசுறீங்களா இல்ல எனக்கு புரியலக்கா. அதாவது தமிழ்நாடு என் வீடு, என் வீட்டுல வந்து இவ்வளவு குப்பை இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்னடானா தமிழ்நாட விட மத்திய பிரதேசல போய் எவ்வளவு குப்பை இருக்குன்னு பாரு, உத்தரப்பிரதேசல போய் எவ்வளவு குப்பை இருக்குன்னு பாருன்றீங்க. அக்கா தமிழ்நாட்டுல 24 லாக்அப் டெத் நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். நீங்க உடனே என்ன சொல்றீங்க, அங்க போய் மத்திய பிரதேசல போய் பாரு 500 நடந்துச்சுன்னு சொல்றீங்க. அக்கா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பாலியல் கொலை நடந்திருக்கு, பாலியல் வழக்கு நடந்திருக்குன்னு சொல்றேன். உடனே போய் மத்திய பிரதேசத்தை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாருன்றீங்க. அக்கா நான் உங்களுக்கு கேட்கறேன், அந்த 24 லாக்அப் டெத்ல ஒரு டெத் உங்க வீட்டுல இருந்தா நீங்க ஓகேன்னு போயிடுங்களா? ஏப்பா மத்திய பிரதேசல இவ்வளவு நடந்திருக்கு, இங்க இதுதானே ஒன்னும் பிரச்சனை போயிடுங்களா? இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த மாதிரி பாலியல் வழக்கு உங்க வீட்டுல நடந்தா நீங்க அதிகம் ஏற்றுட்டு போயிடுவீங்களா? ஐயோ இங்க தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் நடந்திருக்கு, அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிடுங்களா? அக்கா இது என் வீடுன்னு சொல்றேன், என் வீட்டை தான் நான் சுத்தம் பண்ணி வைக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வீட்டை பத்தி பேச முடியும். என் வீட்டை பத்தி பேசுறப்ப நீ ஏன் அவன் வீட்டை பத்தி பேசலன்னு கேக்குறீங்க. இது என்ன கம்பாரிசன்றதே எனக்கு புரியலக்கா. ரொம்ப தற்கொலைத்தனமா இல்லையாக்கா நீங்க பேசுறது?